வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் கட்லெட் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மட்டன் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இதில் நான் 1 டம்ளர் தண்ணி, இது வந்து 100 ml இருக்குங்க, தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்க, நம்மளுக்கு நல்லா மட்டன் வந்திருக்கு. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மட்டன் மசாலாவை பேனில் சேர்த்துக்கலாங்க. பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக ஆற விடலாங்க. கொஞ்சம் நேரம் அது ஆறி வரட்டும். நம்மளுக்கு இன்னைக்கு நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மட்டன் மசாலாவை உருளைக்கிழங்கோட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை நறுக்குனதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் கையிலே நம்ம நல்லா பிசைஞ்சு விடலாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்மளுக்கு மட்டனும் உருளைக்கிழங்கும் தண்ணி எல்லாம் எந்த போடாம இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நான் 1 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பிரெட் கிரம்ஸ் வேணுங்க. இது வீட்லயே ரெடி பண்ணது. பிரெட்டை நம்ம மிக்ஸில் அரைச்சிட்டு ஈரப்பாது இல்லாம நம்ம கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதான் பிரெட் கிரம்ஸ். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் மட்டனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்மளுக்கு தேவையான சைஸ்ல உருண்டை எடுத்து வச்சுக்கலாங்க. உருண்டை பண்ணிட்டு அது கையில இந்த மாதிரி நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாத மாதிரி நம்ம அழகா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்கிறத எடுத்து முட்டியில ஃபுல்லா டிப் பண்ணிடலாங்க. 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணணும். டிப் பண்ணதை எடுத்து இந்த பிரெட் கிராம்ஸை மேலே ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த பிரெட் கிரம்ஸ் நம்ம எல்லா பக்கமும் வர மாதிரி கோட்டிங் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவையான அளவு சைஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா கட்லெட்லயும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பிரெட் கிரம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால சீக்கிரமா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நம்ம போட்டுட்டு 1 நிமிஷத்துல திருப்பி விட்டுடலாங்க. ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அது நல்லா கரிஞ்சு போயிடுங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துடலாங்க. இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பார்க்கதான் கஷ்டமா இருக்குங்க, ஆனா செஞ்சா ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்க, எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளுக்கு மட்டன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. அதோட நம்ம கொஞ்சம் சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.